பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. தமிழக வெற்றி கழகமே ஒரு திமுகவுடைய பி டீம் சொல்றாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க ஆணித்தனமா சொல்றாங்க. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி அரசியலா தமிழ் தேசியமா முன்னெடுத்து வச்சு திராவிடத்தை அடின்னு அடிச்சு. இன்னைக்கு இருக்கிற விஜய் இன்னைக்கு வருகிறார், ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் சீமான் நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தவர் இல்லை, காலம் கொண்டாந்து உருவாக்கின தலைமை. இதுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு அந்த வலிமையான அரசியல் ஞானம் இருந்தாலும் அந்த வீரியமான இது இல்லை, வீரம் இல்லை. ஆனால் ரெண்டும் கலந்து ஒருத்தன் வந்துட்டான். அவனை வச்சு எதுக்கும் பதில் சொல்ல முடியாம திராவிடம் தோத்தே போச்சு. இப்ப தோத்து போன திராவிடத்துக்கு பதில் சொல்லவே முடியல. அவங்கள்ட்ட இருந்த ஆட்கள்ல ஒரு நபர் பதில் சொல்ல முடியல. இந்த விஜய் வருகிறார். அவர் என்ன வர்றாருன்னா, அவர் முதல்ல அண்ணனை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு இது மாதிரி, அண்ணன் உங்களோட அரசியல் வழிதான், உங்களோட அரசியல் கொள்கை சந்திச்சார். இப்ப தமிழ் தேசியம் ரெண்டு பேர்கிட்டையும், ஆரியம் திராவிட ரெண்டையும் அடிச்சு நொறுக்கி தமிழ் தேசியம் தானே உயர்வு அடைஞ்சு நிக்குது. இப்ப நீ எதுக்கு வர்ற? திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு சொல்ற. என்னத்துக்கு ஒண்ணு? தமிழ் நிலத்துல பெரும் துரோகம் விஜய் செஞ்சது. ஆட்சி அதிகாரம் பெறணும்னு வரலாற்று கால போராட்டம். அந்த வரலாற்று கால போராட்டத்தை விஜய் பின்னுக்கு தள்ளி விடுறாரு. யாரு? தெலுங்கர்களை வச்சுக்கிட்டு பின்னுக்கு தள்ளுறாரு. அப்ப தமிழின் விரோதியா இல்லையா விஜய்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான திருமுருகன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணையதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிறாங்க. இது ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்களே பேசியிருந்தாங்க. அது எனக்கு முதலே தெரியும், தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இவ்வளோ பேசிட்டு திரும்ப அந்த கட்சிக்குள்ளே போகிறாங்க. முதல்ல தமிழக வெற்றி கழகம் யார், அவங்களுக்கான அஜெண்டா என்ன? அதான் இப்போ ஃபஸ்ட்டு காளியம்மாள் தங்கச்சி பேசிடுவோம். காளியம்மாள் தங்கச்சியும் நானும் கிட்டத்தட்ட ஒரே நாள் ஒரே மேடையில் ஏறினோம். முதல் மேடையே நான் இருந்த மேடையில் தான் ஏறினாங்க. நான் கட்சியில் நேரடியாக பங்கு பெறட்டினாலும் நான் நாம் தமிழர் கட்சி பின்னாடி இது பண்ணுறேன். கஜா புயலுக்கு அப்புறம் நாகப்பட்டினம் இந்த கூட்டத்தில் தான் தங்கச்சி ஒரு கூட்டத்தில் நின்னாங்க. ஒரு அமைப்பு ரீதியாக தங்கச்சி மேடையில் ஏறி பேசணும்னாங்க. அப்போ பேச கொடுத்தோம். அந்த பேசல அவங்க ரொம்ப நுட்பமாக அந்த கடலோர மக்களோட அரசியலை அதெல்லாம் முன்னெடுத்து வச்சு பேசும்போது அண்ணன் கூப்பிட்டு தங்கச்சியை நம்ம இதில் இணைஞ்சிக்குங்க அப்படின்னு அதுக்கு உடனடியாக அதுக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்து ஒரு சாதாரண ஒரு கீழ்மட்டத்திலேருந்து ஒரு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு பொண்ணு, ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் அப்படி தான் இருந்தாங்க. அவங்கள கொண்டாந்து உடனடியாக மேலே கொண்டாந்து அவரோட அறிவாற்றலுக்காக கொண்டாந்து வச்சார். அது தங்கச்சிக்கு நல்ல பொறுப்பெல்லாம் கொடுத்து வளர்த்து விட்டார். தங்கச்சியை இப்போ சமீபமாக ஒரு நம்ம விஜயகாந்த் சார் திருமண மண்டபத்தில் அதுக்கு அருகாமையில் ஒரு நட்சத்திர விடுதியில் உயர்மட்ட குழு நாம் தமிழர் கட்சியில் அதில் அண்ணன் ஒரு கூட்டம் போட்டிருந்தார். அதுக்கு தங்கச்சியும் வந்திருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்போ அண்ணன் முதல் வேட்பாளராக இடும்பாவனம் கார்த்தி, என்னை திருமுருகனை, அம்பேத்ராஜனை, ஐயா பாரதி செல்வன் மன்னார்குடி, அடுத்தது தங்கச்சி காளியம்மாளை தான் நாகப்பட்டினத்துக்கு அறிவிச்சாங்க. பொறுப்பாளர் இல்லை, வேட்பாளராகவே அறிவிச்சாங்க. ஆனால் எங்களெல்லாம் அறிவிக்கும் போது இது மாதிரி திருமுருகன் ஒரத்தநாடு, தம்பி வேதாரண்யம் அப்படின்னு அறிவிச்சாரு. தங்கச்சிக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டார். இது மாதிரி தங்கச்சியை நம்ம தான் கட்சியில் இணைச்சி விட்டோம், இது பண்ணோம், பொறுப்பு கொடுத்தோம், தங்கச்சியை வளர்த்து விட்டோம். இப்போ தங்கச்சிக்கு தேவையில்லாத அழைப்புகள் வரலாம், தங்கச்சி கவனமாக இருக்கணும், கடிவாளம் கட்டினது மாதிரி இருக்கணும், நாகப்பட்டினத்தில் தங்கச்சிக்கு இருக்கணும், தங்கச்சிக்கு தம்பிகள் வேலை செய்வாங்க, நீ அதை மட்டும்தான் கவனம் செய்யணும், கவனத்தை சேர விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதற்கு பிற்பாடு தான் தங்கச்சி அந்த பிரச்சனை வருது, வெளியில் போகிறாங்க அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் தான் அண்ணன் தங்கச்சி போயிட்டு வந்தால் நலம், நல்லது, நன்றி, வணக்கம் அப்படின்னு சொன்னார். அப்போ முன்னாடியே தலைமைக்கு தங்கச்சியோட நடவடிக்கைகளில் அவங்களோட செயல்பாட்டில் இருக்கிற
குறைபாடுனால தான் அன்னைக்கு எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொன்னார். அப்படியும் தங்கச்சிக்கு வந்து வேட்பாளரை அறிவிச்சார். அப்போ தங்கச்சியோட நிலைப்பாட்டில் தடுமாற்றம் இருந்ததுனால தான் அவங்க வந்து வெளியில் போனாங்க, ஒரு கடிதம் வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி வந்து தாவேக்காவுக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வரதா சொன்னீங்க. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். அவள் தங்கச்சி வந்து அண்ணன் சொல்கிறத தான் நம்மளும் சொல்லணும். நான் என்ன அதில் கூடுதலாக ஒன்று சொல்லணும்னா என்னன்னா, அறிவு இருக்குல்ல, அறிவு வந்து வெற்றியை மட்டும் தரவாது, பலவீனத்தையும் தெரியும். அதுக்கு உதாரணம் நாஞ்சில் சம்பத் ஐயா, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போன ராஜீவ்காந்தி, அந்த வரிசை தெரியும். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய இழிவுகளை சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு இந்த அறிவை வச்சுக்கிட்டு இழிவுகளை சம்பாரிச்சுக்கிறது ஒரு கணக்கு இருக்குது. தங்கச்சி வந்து அறிவாளி பிள்ளை, அது வந்து எப்படி அதோட வாழ்க்கையை அமைச்சுக்குது, அது அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது நடைமுறை வந்தோன்னு பேசுவாங்க. தமிழக வெற்றி கழகமே ஒரு திமுகவுடைய பி டீம் சொல்கிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்களாம் ஆணித்தனமாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அது என்ன? அது ஆமாம், அது என்னன்னா, கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி அரசியலாக தமிழ் தேசியமாக முன்னெடுத்து வச்சு திராவிடத்தை அடின்னு அடிச்சிச்சு. நாம் தமிழர் கட்சி உருவானது வந்து எப்படின்னா, 1,00,000 பேர் உயிர் தியாகம் பண்ணி ஒரு நாடு அடைஞ்சு வச்சிருந்த நாட்டை தலைவனோட குடும்பம் மொத்தமும் அந்த மண்ணில் இழந்து 1,50,000 மக்களை இழந்து நம்ம வீழ்த்தப்பட்டுட்டோம், நம்மளுக்கு ஆதரவுக்காரன் கொடுக்க ஆள் இல்லை, இந்த சொந்த பக்கத்தில் தொப்புள்குடி நாட்டில் அதிகாரத்தில் இருந்த இந்த ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு துணை இல்லை. அப்படிங்கும்போது மக்கள் எல்லாம் வெகுண்டெழுந்து இந்த இழப்புல அப்படி உதயமானதான் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு இருக்கிற விஜய் இன்னைக்கு வருகிறார், ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறார். திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் மகன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் பேர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. எடப்பாடி பழனிசாமி நான் எந்த அளவுலாலும் கீழே இறங்கி தரையில் நின்று தடுமாறினாலும் நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் சீமான் நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தவர் இல்லை. காலம் கொண்டாந்து உருவாக்கின தலைவன், தமிழர்களுக்காக ஒரு தலைவன் இல்லை, அவனை கொண்டாந்து முன்னிறுத்தணும்னு காலம் கொண்டாந்து முன்னிறுத்துனுச்சு. அதுக்காக அவன் பட்ட அடி வலி ரொம்ப அதிகம். எத்தனை முறை ஜெயிலில் போட்டால் அவனை அடைக்கிடலாம்னு ஐயா கருணாநிதியே நினைச்சாரு. ஆனால் மீண்டும் 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 அவன்கிட்ட பெரும் ஞானம், அரசியல் ஞானம், அதே அளவுக்கு வீரம், இது ரெண்டும் கலந்த கலவையா தமிழ் தேசிய பேசுறதுக்கு ஒரு தலைவன் இல்லை இந்த வரலாற்றில். இதுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு அந்த வலிமையான அரசியல் ஞானம் இருந்தாலும் அந்த வீரியமான இது இல்லை, வீரம் இல்லை. ஆனால் ரெண்டும் கலந்து ஒருத்தன் வந்துட்டான். அவனை வச்சு மக்களும் ஒன்று திரண்டு சீமான் பின்னாடி வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆகிட்டோம். திராவிடம் அப்படின்னாக்க நீ என்ன திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டோம். அவன் இனம்னா அந்த இனம் எங்கே இருக்குன்னு கேட்டோம். திருப்பி திராவிடம்னா மொழின்னா அந்த மொழி எங்கே இருக்குன்னு கேட்டோம். திடீர்னு திராவிடம்னா நிலம்னா அந்த நிலம் எங்கே இருக்குன்னு கேட்டோம். எதுக்கும் பதில் சொல்ல முடியாமல் திராவிடம் தோத்தே போச்சு. இப்போ தோத்து போன திராவிடத்துக்கு பதில் சொல்லவே முடியலை. அவங்கள்ட்ட இருந்த ஆட்களில் ஒரு நபர் பதில் சொல்ல முடியலை. அப்போ இந்த விஜய் வருகிறார். அவர் என்ன வர்றாருன்னா, அவர் வந்து முதல்ல வந்து அண்ணனை வந்து சந்திக்கிறார். சந்திச்சுட்டு இது மாதிரி, அண்ணன் உங்கள் அரசியல் வழிதான், உங்களோட அரசியல் கொள்கை சந்திச்சார். உங்கள் அரசியல் கொள்கை, உங்கள் அரசியல் இது, அது என்னை ரொம்ப வெகுவா என்னைய வந்து ஈர்த்தது. அதை தான் என் படத்துல எடுத்து உங்கள் வசனம் தான் பேசினேன். உங்களை மாதிரி ஆளுக்கு நான் வலிமை சேர்க்க வேண்டியது என்னோட காலத்தின் கடமை அப்படின்னு எல்லாம் பேசி தான் வந்தார். ஆனால் வந்த விஜய் திடீரென்னு அந்த பொதுக்கூட்டம் போடுற நாளில் அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான் சொல்றாரு. அப்போ ஒரு இனத்தை இழந்து, லட்சக்கணக்கான மக்களை இழந்து, தலைவனை இழந்து, நாட்டை இழந்து, நாதியத்தா இருந்த மக்களாக ஒரு எழுச்சியாகி தமிழ் தேசியம் திராவிடம் தான் எதிரின்னு கண்டுபிடிச்சி சொல்லி திராவிடத்தை வீழ்த்தின இடத்துல ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னால் எப்படி? அது எப்படி ரெண்டும் ஒன்று? அந்த ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிட்டு வர்றார் விஜய். அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. விஜய் வரவேற்ற ஆளு தான் நாங்கள். இன்னைக்கு எதுக்க வேண்டிய கடமை என்னன்னா, காலத்தின் பெரும் துரோகி விஜய், தமிழ் நிலத்தில் பெரும் துரோகம் விஜய் செஞ்சது. எதுக்கு அரசியலுக்கு வரணும் விஜய்? உங்கள் நிலைப்பாடு என்ன? தேவையில்லையா? அவசியமே இல்லையா? இந்த காலகட்டத்தில் எதுக்கு அரசியலுக்கு வரணும் விஜய்? தமிழ் தேசியம், இந்திய தேசியம்னு ஒரு இதாக இருக்குது, திராவிட தேசியம்னு இருக்குது. இப்போ தமிழ் தேசியம் ரெண்டு பேர்கிட்டையும், ஆரியம் திராவிட ரெண்டையும் அடித்து நொறுக்கி தமிழ் தேசியம் தானே உயர்வு அடைஞ்சு நிற்குது.
இப்போ நீ எதுக்கு வர்ற வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்கிற, என்னத்துக்கு ஒன்று? அப்படி ஒன்றுன்னு சொல்கிறதுல என்ன அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னா, நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலம் கேட்கணும்னு ஒரு போராட்டம் நடந்து, அந்த போராட்டத்தில் மொழிவாரி மாநிலம் கிடைச்சது. அப்போ மதராசும் நமதேன்னு ஒரு போராட்டம் நடக்குது. அதுக்கு மாப்போசியெல்லாம் பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்து அதில் வந்து மதராசு வந்து ஆந்திராவுக்கானது இல்லை தமிழ்நாட்டுக்கானதுன்னு உறுதிப்படுத்தி வென்றுடுறாங்க. அப்போ ஒரு குழு வந்து என்ன பண்ணுதுன்னா, நீ வந்து மதராசு ஒன்னதாக்கிட்ட, ஆனால் தமிழ்நாடு என்னதாக்குறன்னு ஒரு சூழ்ச்சி பண்ணுது. அந்த சூழ்ச்சியோட வடிவம் தான் ஐயா அண்ணாதுரை அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கருணாநிதியை கொண்டு வந்ததே சூழ்ச்சி அடிப்படையில் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ யார் வந்திருக்கணும்? நெடுஞ்செழியன் ஐயா தான் வந்திருக்கணும். முன்னாடி இருக்கிறார் நெடுஞ்செழியன் ஐயா, ஆனால் அவர் பின்னாடி இருக்கிற கருணாநிதியை வந்து மேலே வந்து நிற்கிறதுக்கு காரணமே சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியில் வந்தவர்கள் இந்த திராவிடம்ங்கிறது தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் அதிகாரம் செய்கிறதுக்கு அப்படின்னு மாற்றிட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவையில் கூட 9 தெலுங்கர்கள் இருக்காங்களே, உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ விஜய் கூட இருக்கிற ஆள் யாரு? புஷி ஆனந்த். அவர் ஒரு தெலுங்கர், தெலுங்கு விஸ்வகர்மா. ஆதவர்ஜுனா ஒரு தெலுங்கர். அவர் பேர் என்ன? ஜான் ஆரோக்கியசாமி. அவர் தெலுங்கு நாயுடு. இப்போ எல்லாம் தெலுங்கர்கள்லாம் சேர்ந்து இன்னொரு தெலுங்கர் கட்சியை உருவாக்குறது, திராவிட கட்சின்னு அதை உருவாக்குறது. அப்போ என்ன நோக்கம்? திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் தமிழர் கட்சி நேரடியாக அடித்து வீழ்த்திட்டு இப்போ அதுக்கு இப்போ நேரடியாக போராட முடியாது. அப்போ இன்னொரு துணை கட்சியை உருவாக்கணும். அப்படி துணை கட்சியாக வந்தது தான் தாவேக. இப்போ ரெண்டுக்கும் சண்டைன்னு ரெண்டும் நேராக மோதும். எப்படி மோதும்? தாவேக்காவுக்கு எதிரி டிஎம்கே எதிரி டிஎம்கே போட்டி யாரா இருக்கு? டிஎம்கேக்கும் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. அதில் என்ன சொல்ல வர்றீங்க? நாம் தமிழர் கட்சியால் வீழ்த்தப்பட்ட டிஎம்கேயும் மேலே கொண்டு வர்றீங்க, உங்களையும் போட்டியாக கொண்டு வர்றீங்க. அப்போ உங்கள் 2 பேருக்கு தான் சண்டைன்னா தத்துவம் எங்கே போச்சு? தமிழ் தேசியம் திராவிடங்கிற தத்துவத்தையே நீங்கள் பின்னுக்கு தள்ளுறீங்களே. அப்போ விஜய் பண்ணுறது துரோகமா இல்லையா? தமிழ் நிலத்தில் தமிழர்கள் தான் ஆட்சி அதிகாரம் பெறணும்னு வரலாற்று கால போராட்டம். அந்த வரலாற்று கால போராட்டத்தை விஜய் பின்னுக்கு தள்ளி விடுறாரு. யாரு? தெலுங்கர்களை வச்சுக்கிட்டு பின்னுக்கு தள்ளுறாரு. அப்ப தமிழின விரோதியா இல்லையா விஜய்? அப்ப டிஎம்கேவோட ஆளு தானே விஜய். நீ வந்து நாங்க வீழ்த்தின டிஎம்கேக்கு முன்னுக்கு நிறுத்துற, அவருக்கு போட்டி ஒன்னதான்னு சொல்ற. ஆனா உண்மையான போட்டியாளர் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, டிவிகேக்கு, 3க்கும் எதிரி யாரு? தமிழ் தேசியம். அப்ப நீங்க 3 பேரும் ஒன்னா இருந்தாலும் தத்துவமா நாங்க தான் எதிரி. இப்ப மக்களும் எங்களுக்கு தான் நிற்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த முதல் தலைமுறை இளைஞர்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. இந்த மத்திய தர வயது உடையவர்கள் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ பாருங்க, 40 வயசுலேருந்து 60-70 வயசுக்கு உட்பட்ட ஆட்கள் எல்லாம், அது திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து எல்லாம் எங்கள் பக்கம் வந்து நிற்கிறாங்க, புரிஞ்சு அறிஞ்சு. இப்போ விஜய் வந்து இதோட நோக்கம் என்ன? முன்னாடி கமலஹாசன் வரும்போது எப்படி வந்தார்? திமுகவுக்கு எதிராக வந்தார், டார்ச் லைட் வச்சு உடைச்சாரு. இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறாரு? 4% வாக்கு வாங்கினாரு. அந்த 4% வாக்கு யாருக்கான வாக்காக இருந்திருக்கணும்? திராவிட எதிர்ப்பு வாக்கு, நாம் தமிழர் கட்சி வாக்காக தான் இருந்திருக்கணும். இப்போ விஜய் வர்றாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறேங்கிறாரு. எதிர்த்து அதன் மூலமாக வர்ற பிரிவு அவருக்கு வர வேண்டிய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வர வேண்டிய வாக்கு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ உறுதியாக வெல்றோம்னு வைங்களேன், வெல்றதுக்கான வாய்ப்போட நாங்கள் இருக்கிறோம். அதில் எங்களுக்கு 25% வாக்கு வருதுன்னா விஜய்னால எங்களுக்கு 6% வாக்கு போகும், 19% வாக்கு வாங்குவோம். அதுதான் யதார்த்தமான கள நிலவரம். விஜய்னால வந்து எங்களை திராவிட சூழ்ச்சியோட இன்னொரு வடிவம் தான் வந்து விஜய். அதை வந்து நீங்கள் வந்து நல்லா உணர்ந்துக்கலாம். கூட இருக்கிற எல்லாரும் தெலுங்கர்கள். விஜயோட அம்மாவும் அப்பாவும் கூட ஒரு தடவை எங்களுக்கு காணொலியெல்லாம் வருது, அவருக்கு எனக்கு தமிழ் தெரியாது, எங்கள் அப்பா வந்து தெலுங்கர் தான் அப்படின்னு விஜய் அம்மா சொல்கிறாங்க. அப்போ இந்த சூழ்ச்சியோட முழு வடிவமாக விஜய் இருக்கிறதா நான் கருதுகிறேன். இல்லை, அதே நேரத்தில் வந்து விஜயோட இந்த பேச்சுக்கெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுகிறாருங்கிறாங்க. சோசியல் மீடியாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் வந்து இதுக்கு முன்னக்கூட்டி வந்து எந்த அளவுக்கு பிரபலமானான்னு எல்லாருக்கும் தெரியும். சோசியல் மீடியா தட்டினாரே அவருடைய ஸ்பீச் தான் வரும். அதை வச்சு டிக்டாக் போடுறது இன்னைக்கு அப்படி அகென்ஸ்டாக மாறுது.
என்ன மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை விமர்சித்து அவர் முன்னுக்கு முரணான மாறி பேசுறதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய டீமே வந்து வேலை செய்யுது. அதான் உங்களுக்கு கூட தெரியும், லயலோக்கெல்லாம் வந்து பெரிய டீம் வேலை செய்யுதா இல்லையா? நீங்களே சொல்லுங்களேன். நடக்குதுல்ல? அது மாதிரி ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்காக வேலை செய்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க பாருங்கள், இப்போ இன்னைக்கு விஜய் வந்து நாகப்பட்டினம் போனார். போனோன்னா உடனே லைவ் பண்ணி ஒரு 4-5 சேனல்ஸ் வந்து ஃபுல்லாக லைவ் பண்ணால் அவர் அங்கே என்ன பேசுகிறாரு, இது வந்து இங்கே வந்து சர்ச் இருக்குது, கோயில் இருக்குது, மசூதி இருக்குன்னு ஆரம்பிப்பார். அப்புறம் அவர் ஆணவத்தின் உச்சமான ஆளாகவே இருப்பார். வந்தோடனே எடுத்தோடனே மக்களை பார்த்து கும்பிட கூட மாட்டார், இப்படி கை காட்டுவார். அப்புறம் இங்கே இருக்குன்னு அந்த பேப்பரை பார்த்து வச்சு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவார். அப்புறம் இங்கே இருக்கத்தெல்லாம் இப்படி செஞ்சுருக்கலாமே, இங்கே வந்து ஒரு மெரைன் கல்லூரி வந்திருக்கலாமே, ஸ்டாலின் சார் இது பண்ணியிருக்கலாமே, அது செஞ்சுருக்கலாமே அப்படிம்பாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நான் போகிற வழியிலெல்லாம் மின்சாரத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மாவட்ட செயலாளர் தான் கடிதமே கொடுக்குறாரு, மின்சாரத்தை துண்டிங்கன்னு அவங்க மாவட்ட செயலாளர் தான் கடிதம் கொடுக்குறாரு. அது அவங்க மக்களுக்கு வந்து இதாகிடும், அவங்க பசங்க வந்து போஸ்ட் மரத்துலலாம் ஏறுறானுங்க, கரண்ட் அடித்து விபத்தாயிடும்னு அவங்க மாவட்ட செயலாளர் கொடுக்குறாரு. அவர் மாவட்ட செயலாளர் கொடுக்குறதே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அது இவருக்கு தெரியல, எழுதி கொடுத்தவருக்கும் தெரியல பாருங்க. அப்போ அதுதான் அந்த கட்சியோட அமைப்பு. சுயமாக சிந்திச்சு பேச விஜய்க்கு தெரியலங்கிறீங்க? ஆமாம், இல்லை அவர் போனோன்னே நீங்கள் பாருங்கள், அவர் ஏற்கனவே இப்போ 3 பக்கம் 4 பக்கம் தான் இருப்பார். அதுலேயும் பெருசாக கண்டென்ட் இல்லை. எழுதி கொடுக்குறவருக்கு இவருக்கு இருக்கோ இல்லையோ, எழுதி கொடுக்குறவருக்கு சுத்தமாக இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் திமுக பி டீம்ங்கிறீங்க? ஆமாம்மா, திட்டமிட்டு தான் இது. அப்புறம் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்களை என்ன சொல்கிறதுன்னா, விஜய் வந்து நாங்கள் வந்து பேசணும்னு வச்சுங்களேன் அரசியலா, உடனே இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நாங்கள் பேசுகிறோம்ங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்து வீழ்த்துறோம்னு வைங்க, உடனே இவங்க RSS பிஜேபி டீம் முறை தேர்தலில் நீங்கள் இப்படி தான் எதிர்கொண்டு. ஆமாம், சீமான் அவர்கள் வந்து இது பிஜேபியோட இதை எப்படினாங்க. இப்போ நாங்கள் பிஜேபியை அடித்து வீழ்த்துனோம்னு வைங்களேன், பிஜேபி என்ன சொல்லுவோம், இவன் ஆண்டி இண்டியன் தாங்க. இவங்க மாற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி வரைக்கும் தமிழ் தேசியவாதிகள் தமிழர்களை வேற ஒன்றா தான் சொல்லுவாங்க. தமிழர்கள் ஒன்று திரண்டு நிற்கிறாங்க, அரசியலுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லவே மாட்டான். அதுதான் அவங்களோடது திட்டமே. இப்போ உறுதியாக எப்படி கெஜ்ரிவால் வென்றாரோ, எப்படி வந்து இலங்கையில் பேருனா அனுரகுமார் அவர் மாதிரி இந்த 3% வாக்கெடுத்த அவர்கள் எப்படி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ, இவங்க குழப்ப சண்டை, இவங்க தில்லுமுள்ளு திருட்டுத்தனம் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் வச்சு மக்கள் தமிழர்களாக ஒன்று திரண்டு இந்த தடவை இந்த டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கேங்கிற இந்த 3 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் வெளில வைப்பாங்க. நிச்சயமா சார், வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெறுவதற்கு நன்றி. நன்றி.